ச்சே, எங்க போனாங்க? சரி வா. நீ வா. என் அம்மா நல்லபடியா திரும்பி வரணும். அதை நீ தான் பண்ணணும். அப்படி பண்ணிட்டா நான் உனக்கு அங்க பிரதட்சணம் பண்றேன். என் அத்தை எங்க இருந்தாலும் வந்துடணும். நீ தான் அவங்கள என் கண்ணில் காட்டணும். விஸ்வா, சாமி, என்னப்பா இந்நேரம் ஆபீஸ் போயிருப்ப, இன்னைக்கு ஆபீஸ் போகாம கோயிலுக்கு வந்திருக்க? சரி சரி, இந்தா ஊதி எடுத்துக்கோ. என்னப்பா பாக்குற? கை நீட்டு, இந்தா. சாமி, அம்மா இங்க வந்தாங்க. ஆமா விஸ்வா, காலையில வந்தாங்க. ரொம்ப நேரமா சாமி கிட்ட ஏதோ வேண்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டாங்களே. போயிட்டாங்களா? ஆமா விஸ்வா. சாமி, எங்க போனாங்கன்னு தெரியுமா? ஏய் துளசி, அவர்கிட்ட எங்க போனாங்கன்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? சரி சாமி, நாங்க வரோம். சரிப்பா. சரி வா போலாம். அம்மா, அவங்க போயிட்டாங்கம்மா. அப்பாடா. ஐயோ. அம்மா, ம்? நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமாங்க ஐயரே. ஐயோ, உங்க பிள்ளையாண்டா உங்களை தேடி வந்தா, நீங்க போயிட்டீங்கன்னு சொல்லிட்டேன். அப்படியா? சரி, நான் வீட்டுக்கு போய் அவனை பார்த்து பேசிக்கிறேன். என்னம்மா, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான் ஐயரே. அதான் எல்லாம் நல்லபடியா முடியணும்னு நான் இங்கே இருக்கேன். சாமி சன்னிதானத்துல இருக்கேள். உங்க மேல பாசமா இருக்கிற பையன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சீக்கிரம் உங்க பிரச்சனை முடிஞ்சிடும். கவலைப்படாதேல். ம். லக்ஷ்மிக்கு போன் பண்ணு. இந்தாங்கம்மா. லக்ஷ்மி, சொல்லுங்க அத்தை. விஸ்வமாமா அங்க வந்தாரா? வந்தான். கூடவே அந்த துளசியும் கூட்டிட்டு வந்துட்டான். ஏண்டி, அவ வந்ததுக்கு பதிலா நீ விஸ்வா கூட வந்திருக்கலாம்ல? கேட்ட அத்தை, அந்த துளசி வேண்டாம், நான் கூட வரேன்னு சொன்னேன். ஆனா மாமா என்ன திட்டிட்டு அந்த துளசியை கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆமா, விஸ்வா கூட பைக்ல கூட உன்னால வர முடியல. நீ எப்படி அவனோட லைஃப் ஃபுல்லா டிராவல் பண்ண போற? சரி சரி, ருத்ரா எங்க? பிளான் பண்ண மாதிரி பேசுறதுக்காக துளசியோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டாளா? அப்ப சரி, போன் வரும், நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. ம்.
என்ன வீட்டுக்கு வந்திருக்கேன் வான்னு சொல்லாம அப்படியே நிக்கிறீங்க? பாசத்துல பாக்க வரல, ஏதோ பகையோட வந்திருக்கான்னு கூப்பிடாம நிக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல, பாசத்துக்காகத்தான் வந்திருக்கேன். பைரவி அத்தை மேல உள்ள பாசத்துக்காக உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கேன். பைரவி அத்தை வீட்டை விட்டு போயிட்டாங்க. யார்கிட்டயும் சொல்லாம உண்மையாவே வீட்டை விட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற ருத்ரா? உண்மையதான் சொல்றேன். வீட்டை விட்டு போற அளவுக்கு அப்படி அங்க என்ன நடந்துச்சு? என்னென்னமோ நடந்தது, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால அத்தை வீட்டை விட்டு போயிட்டாங்க. நான் எல்லா இடத்துலயும் தேடினேன், எங்கேயும் கிடைக்கல. கடைசியில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போன் பண்ணி அத்தை கோவில்ல இருக்கிறதா சொன்னாரு. உடனே போய் பார்த்து அத்தை வாங்கன்னு கூப்பிட்டேன். ஆனா 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 என்ன ருத்ரா? சொல்லு ருத்ரா, என்ன சொன்னாங்க? அது வந்து நீங்க அவங்க கிட்ட வீட்டை விட்டு போயிட்டா சந்தோஷப்பட மாட்டேன், பைரவி அத்தை, ராஜன் மாமா, விஸ்வான்னு குடும்பமா வாழ்ந்தாதான் சந்தோஷப்படுவேன்னு சும்மா ஒரு பேச்சுக்காகவாவது சொல்லுங்க. அத கேட்டு அத்தை திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. பேச்சுக்கு இல்ல ருத்ரா, அதான் உண்மை. எனக்கு என்னோட அண்ணி குடும்பத்தோட வாழணும், அதான் எனக்கு சந்தோஷமே. அப்படின்னா அத்தை கிட்ட பேசுங்க. இந்தாங்க பேசுங்க. அம்மா, ருத்ராக்கா லைன்ல இருக்காங்கம்மா. ஹலோ அண்ணி, ஏய், என்ன அப்படி சொல்லாத. நீ என்ன அண்ணின்னு கூப்பிடுறதுனால தானே உன் பொண்ணு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா? என் பையன் உன் பொண்ணுதான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். உன் அண்ணன் என்னை பத்தி கவலையே படுறது கிடையாது. அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. அப்படிதான். அதனால இனிமே என்ன அண்ணின்னு சொல்லாத. நீ என்ன அண்ணின்னு சொல்ல சொல்ல எனக்கு அப்படி இருக்கு. சரி, நான் அண்ணின்னு சொல்லல. நீங்க முதல்ல வீட்டுக்கு வந்துருங்க. நான் எதுக்காக வரணும்? அந்த வீட்ல என்ன யாரும் மதிக்காதப்போ நான் எதுக்காக வரணும்? என்னால எல்லாம் வர முடியாது. நான் எங்கேயாவது போய் அனாதையா சாவுறேன். ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஏய், நான் உன் அண்ணின்னு சொல்லாதன்னு சொல்லிருக்கேன்ல. சரி, சொல்லல. நீங்க சாகுறேன்னெல்லாம் சொல்லாம தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. போய் போய் என்ன பண்ணணும்? ஆளாளுக்கு உன் கூட சம்பந்தம் பண்ண சொல்லி என்ன ஏத்துக்க வைக்க பாப்பாங்க. அதையெல்லாம் பாத்துக்கிட்டு என்ன செல்ல மாதிரி நிக்க சொல்றியா? அப்படியெல்லாம் இல்ல. இனிமே யாரும் உங்களை எதிர்த்து நிக்க மாட்டாங்க. உங்க விருப்பத்துக்கே எல்லாரையும் நடக்க சொல்றேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. அப்படியா? ஆமா, நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. சரி, நான் போறேன். ஆனா நீ எல்லார்கிட்டயும் சொல்றதுனால
என் விருப்பப்படி எல்லாம் நடக்காதுல்ல. என் விருப்பப்படி எல்லாம் நடக்கணும்னா நீ என்ன பண்ணணும்னு ருத்ரா சொல்லுவா. அத செஞ்சு கொடு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போறேன். என்னால என் அண்ணன் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்காக நான் எந்த தியாகம் வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு ருத்ரா. அப்படி மட்டும் வாங்கி கொடுத்தா அத்தை திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. அது முடியாதா? அப்படின்னா ராஜன் மாமாவை இங்க வர சொல்லி பத்திரத்துல கையெழுத்து வாங்கி கொடுங்க. சொல்லுமா. அண்ணா எங்க இருக்க? ஆபீஸ் போயிட்டு இருக்கேம்மா. அப்படியா? ஆமா. ஏ, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வீட்டுக்கு வரியா? வீட்டுக்கா? சரிம்மா, ஒர்க் முடிச்சு நான் வரேன். இல்லண்ணா, நீ இப்பவே வரணும். இப்பவே வா. ஆமாண்ணா, இப்பவே தான். ஏமா, விஸ்வா ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னானா? இல்லண்ணா. நீ சும்மா சமாளிக்காத. விஸ்வா ஃபோன் பண்ணி வைரவி வீட்டை விட்டு போன விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கான். அதனால தான் நீ எனக்கு ஃபோன் பண்ணேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பாரு சிவகாமி, வைரவி வீட்டை விட்டு போன மாதிரி சும்மா டிராமா பண்றான். அது தெரியாம நீயும் விஸ்வா மாதிரி பயப்படாத, சரியா? இந்த விஷயத்தை இப்படியே விட்டுரு. நாம இதை பத்தி பெருசா கேர் பண்ணாம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா பைரவி வீட்டுக்கு வந்துருவா. இல்லண்ணா, நான் அதுக்காக ஃபோன் பண்ணல. வேற ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வானே. இன்னொரு முக்கியமான விஷயமா? என்னமா அது? சொல்றேன்னு, நீ உடனே வீட்டுக்கு வா. சரிம்மா, இது இப்ப நான் வரேன். உடனே வந்துருனே. வீட்டுக்கு திருப்பு. என்னாச்சு? வராரா? வரேன் இருக்காரு. சரி சரி, வரட்டும். சிவகாமி, எதுக்குமா என்ன அவசரமா வர சொன்ன? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அண்ணே, நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இப்ப நீ எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். வரமா? ஆமாண்ணே, வரம் தான் கொடுக்கணும். என்ன சிவகாமி புதிர் போடுற? நான் கேட்கிற வரத்தை கொடுக்கறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுனா.
என் தங்கச்சி கேட்டா நான் என்ன வேணாலும் கொடுப்பேன். ஆனா இப்போ சிச்சுவேஷன் சரியில்லை. பைரவி வீட்டை விட்டு போயிட்டா. நான் அவளை தேடலன்னு உன்னை வச்சு ஏதாவது பிளான் பண்ணாலும் பண்ணிருப்பேன். நீ முதல்ல வர என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் சத்தியம் பண்றேன். சிவகாமி, அண்ணே, விஸ்வாக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல உனக்கு சம்மதம்னு இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுனே. உன் சகுனி வேலைய என் தங்கச்சியை வச்சும் கண்டினியூ பண்றியா? ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பிடு. இல்ல அண்ணே, அவளை போக சொல்லாதண்ணே. அவளுக்கும் நான் இந்த பத்திரத்துல உன்கிட்ட கையெழுத்து கேட்கறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. இது உனக்கும் எனக்கும் உள்ளது. நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க, நான் சொல்றத எந்த அளவுக்கு கேட்பேங்கிறத இப்ப காட்டுனே. இதுல கையெழுத்து போட்டு கொடு. சிவகாமி, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு இந்த கையெழுத்து போட்டுதான் ப்ரூவ் பண்ணோன்னு இல்லமா. நம்ம பாசம் தொப்புள் கொடி உறவு, அது மாறாது. என்ன ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்து பேச வச்சிருக்க போல இருக்கு. இது பாரு சிவகாமி, இவங்க போடுற நாடகத்தை நீ நம்பாத. இல்ல, நான் இது நாடகம் இல்ல. அண்ணியோட நியாயமான கோரிக்கை தான். அத நீ நிறைவேத்தல, அதான் இப்படி கேட்டு வாங்குறாங்க. புரிஞ்சுக்கோனா, அண்ணியோட விருப்பத்துக்கு நீ இடைஞ்சலா இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு அண்ணி நினைக்கிறாங்க. அது இல்லன்னு இதுல நீ கையெழுத்து போட்டு காட்டுன, அப்பதான் அண்ணி வீட்டுக்கு வருவாங்க. இல்லன்னு காட்டி என்ன பண்ண போற சிவகாமி? ஆமான்னு சொல்லிட்டு நீ பேசாம இரு. வீட்டுக்கு வந்தா வரா, வராட்டி போறா. நமக்கு நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை தான் முக்கியம். அண்ணே, எனக்கு நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையோட சேர்த்து உன் வாழ்க்கையும் முக்கியம். நீயும் அண்ணியும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். இடையில நீங்க பிரிஞ்சு போறதுக்கு நான் காரணமா இருக்க கூடாது. இல்ல சிவகாமி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணே ப்ளீஸ், எதுவும் சொல்ல வேண்டாம். நம்ம 2 பேர் குடும்பத்துக்கு மத்தியில சம்பந்தம் வச்சுக்கிறோமா இல்லையாங்கிறத விதி தீர்மானிக்கட்டும். நீ முதல்ல இதுல கையெழுத்து போட்டு கொடுன. இல்ல சிவகாமி, அது என்னால முடியாது. முடியாதானே?